லீவில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. வேலையும் ரொம்ப இல்லை, பசங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பிட்டேன். ஒரு குட்டி ஷாப்பிங், பசங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிற வேலைலாம் இருந்தது. அங்கேயும் போயிட்டு தான் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 12:30 மணி போல் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர்லாம் லீவ் விட்டதுமே கிளம்பிட்டேன். ஆனால் இந்த வாட்டி ஊருக்கு இன்னும் போகலை. ஒரு சிஸ்டர் கூட நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஊருக்கு போகலையான்ட்டு. நான் இன்னும் போகலை. கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போயிருந்தால் பசங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்கள் சாதனாக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட்டு பெயிண்டிங்க்கெலாம் தேவையான திங்ஸ்லாம் கேட்டால் அதையும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வீட்டில் இருந்தாலே எதனா ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாள். ஸ்நாக்ஸுக்கு மேக்ஸிமம் கடையில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னங்கிறத கெஸ் பண்ணுங்கள், நான் அடுத்த விலாகில் காமிக்கிறேன்.